பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பழனி புதுசாக கடை திறக்கிறதா நம்ம பாண்டியன்ட்டையும் கோமதிக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொல்கிறதுல நம்ம கோமதிக்கு ரொம்ப கோபமாயிருது. என்னடா திடீர்னு நாளைக்கு கடை திறக்கிறதுக்கு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறது இல்லையா? எப்போ எப்போ நாள் பார்த்தீங்க, எப்போ கடைக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தீங்க, எப்போ நல்ல நேரம் பார்த்தீங்க, நீங்கள் பேசாமல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாயிருது. வீட்லேயும் யாருக்குமே தெரியலை பழனி கடை திறக்கிற விஷயம். கடைசியில் பார்த்தா எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்னடா புதுசாக இப்படி மாமா சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம கதிர், செந்தில், சரவணன் எல்லாமே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் என்னடானா நம்ம சரவணன் புதுசாக ஒரு மயிலோட விஷயத்த, ஆதார் கார்டு வயசு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு சரி வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கவுமே சரவணன் நம்ம சொல்லாமல் விட்டுட்டாரு. மயிலும் ரொம்ப கெஞ்சி பார்க்குறாங்க, சொல்லாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, இனிமேல் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இனிமேல் உன்னை அப்படியே விட்டா நீ ரொம்ப இது பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்ட்டு வர்றப்ப இங்கே எந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கோமதி சத்தம் போட்டுட்ருக்கவுமேனு உடனே கோமதி சொல்கிறாங்க, இத்தனை நாள் எனக்காக தான் என் கூட நீ சின்ன வயசுலேருந்தே கிளம்பி அவங்களையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு, அப்படி உனக்கு என்னதான் பண்ணணும்னு தான் எங்களுக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சரி பதறாமல் பார்த்து பண்ணிக்கலான்னு தான் நாங்களும் விட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீ அவங்க வச்சு கொடுக்குறது நல்லதையா, என்னதான் இருந்தாலும் அவனோட சொத்து அங்கே பங்கு இருக்குது, அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நானே உனக்காக சண்டை போடுவேன் பழனி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, ஆனால் நீ எனக்கு உன் மேலே இன்னும் எனக்கு வருத்தம் குறையில அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா இருந்துக்கிட்டு, ஆமாம் நாளைக்கு நாங்கள் கடை திறக்க தான் போகிறோம், நீங்கள் இப்படியே எடுபடி வேலை தானே பார்த்தாரு இந்த கடையில், அவருக்கு ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டாமா, அதனால தான் பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் ஆரம்பித்து கொடுக்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குமே, சுகன்யா நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு, எதுக்கு நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, எரியற நினைப்பில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்காது சுகன்யா அப்படின்னு சொல்லி சுகன்யாவை சத்தம் போடுறாங்க. நீங்கள் சும்மா இருங்க, நான் உண்மையை சொல்கிறதுக்கு என்ன, உங்களுக்கு எதுக்கு இப்படியே தயங்கி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன திருடவா போகிறீங்க, இல்லை சொந்தமாக ஒரு தொழில் பண்ண போகிறீங்க அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பொறாமல் பிடிச்சி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கவுமேனு, பொறாமையெல்லாம் இங்கே யாரும் பிடிக்கலாமா, எதுக்கு சொல்லாமல் விட்டான்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் உங்கள் மேலே வருத்தம், மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கடையை திறக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிடுறாங்க. அப்புறம் பாண்டியன்கிட்ட போய், மச்சான் உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கணும்னு மறைக்கல மச்சான், நான் மறைக்கணும்னு நினச்சது கூட இல்லை அப்படிங்குமேனு உடனே பாண்டியன் பேச அப்புறம் யோசிச்சு பார்க்குறாரு. நீ பெற்ற பிள்ளைகள்லாம் நல்ல நிலைமைக்கு வர்றப்ப நீ வளர்த்த பிள்ளையும் நல்ல நிலைமைக்கு வரணும் இல்லையா அப்படின்னு சொல்லதை யோசிச்சு பார்த்துட்டு உடனே பழனிகிட்ட சொல்கிறாரு, இல்லை பழனி நீ கடை திறக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான், கதிர் ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சந்தோஷப்பட்டோம், அதே மாதிரி செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறப்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டோம், அதே மாதிரி நீயும் கடை திறக்கிறதுல எங்கள் எல்லாத்துக்குமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. போகவுமே ரொம்ப வருத்தமாயிருது. உடனே இங்கே நம்ம மீனா சமையல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ என்ன தோசையா அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் வராரு. பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்குமே, ஏன் இப்படி சிடுசிடுன்னு விழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்குமே, இல்லை ஒரு சிக்கன் எதுவும் எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது, அப்போல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரணுங்கிற அவசியம் இல்லை, அப்போ வேறு பேசாமல் சாப்பாடே வச்சு விட்ருக்கலாம்ல அப்படியும், உங்களுக்கு ஒவ்வொரு பொரியல் சாம்பார் ரசம்லாம் என்னால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அம்புட்டு பேத்துக்கு சோறாக்கி போடும்போதே பேசாமல் இருந்துச்சு, அழுத்துக்கலை, நீ என்ன ஒரு ஆளுக்கு சாப்பாடு செய்யும்போது இப்படி அழுத்துக்கிற அப்படி, அப்போ உங்கள் அம்மாங்க வீட்டிலே பேசாமல் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி ஃபோன் பண்ணி, உனக்கு தெரியுமா பழனி புது கடை ஆரம்பிக்க போகிறான், எங்கள் அண்ணனுக்கு 2 பேரும் சேர்ந்து கடை வச்சு கொடுக்குறாங்களாம்ல அப்படிங்கும், உங்கள்கிட்ட எதுவும் சொன்னா அப்புறையா அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு எப்படி திறப்பு விழாவுக்கு போகிறீங்களா இல்லையா அப்படிங்கவும், தம்பி ஆரம்பிக்கிறான் போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி செந்தில்கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செந்தில் சொல்லவுமே, செந்தில் பழனிகிட்ட ஃபோன் போட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி என்னம்மா புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறீங்களாம்ல அப்படிங்கவுமே தயங்கி பேசிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் இங்கே நம்ம சுகன்யா நம்ம முத்துவேலு சத்திவேலு எல்லாத்துக்கிட்டையும் காந்திமதி இவங்ககிட்ட எல்லாம் உட்காந்து சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் தம்பி கூட பிறந்த தம்பி கடை ஆரம்பித்தா சந்தோஷப்படுற அக்காவை தான் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி பொறாமப்படுற அக்காவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி
அப்படிலாம் இல்லை, கோமதி பொறாமையெல்லாம் இன்னும் படமாட்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பழனி வந்து இந்த கடை திறக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படிங்குமேனு சக்திவேல் பிடிச்சி சத்தம் போடுறாரு. உனக்கு கடை வச்சு கொடுக்குறதே பெருசு, நீ இல்லாத வாய் பேசிகிட்டு இருக்கே அப்படிங்குமே. உடனே காந்திமதி இருந்துட்டு உன் சொந்த காசை போட்டு ஒன்றும் கடை வச்சு கொடுக்கல, அவன் சொத்துல வர்ற பங்கு காசில் தானே நீ வச்சு கொடுக்குற அப்படிங்குமே. பேசாமல் வாயை பொத்திக்கிட்டாரு. உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, கடை திறக்க மாட்டேன் வேண்டான்னு சொன்னீங்கன்னா இனிமேல் அம்மாவையும் பார்க்க விட மாட்டேன், இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீங்கள் பேசாமல் எல்லாம் உள்ளே போங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சுகன்யாவையும் பழனியையும் கூட்டிகிட்டு போய், அண்ணனுங்க என்னமோ நினச்சிட்டு போகிறாங்கப்பா, ஆனால் நான் உனக்கு நல்லது செய்வேன் தானே உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கும். தெரியும் அத்தா அப்படிங்கும். அப்புறம் என்ன, நாளைக்கு காலையில் கடையை திறந்துடலாம் வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து போய் கடையை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பழனி என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.